ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாரும் என்னடா இவ்வளோ நேரம் கழிச்சு வீடியோ வருதுன்னு நினைப்பீங்க. மணி 11:45. காலையிலேருந்தே எனக்கு வீடியோ போட மைண்டு இல்லை. ஏன்னா நைட்டு சரியாக தூங்கலை. கீழே படுத்தது வந்து பார்த்திங்கன்னா முதுகெல்லாம் ஒரே வலி. ஏற்கனவே எனக்கு கீழே படுத்தாலும் சரி, இந்த பெட்டு சரியில்லாமல் படுத்தாலும் சரி, கழுத்து வலி இல்லைனா முதுகுலி வந்துடும். இப்போ கூட மூக்கில் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சளி இன்னும் எனக்கு சரியாக ஆகலை. என்ன மண்டையெல்லாம் கருப்பாக இருக்குன்னு பார்த்தீங்களா? குளிக்கிறதுக்காக அந்த இது போட்டிருக்கேன். அதுவே குளிக்க பயமாக இருக்குது. எங்கள் மோடத்தை பாருங்கள். நான் வேறு எதுவும் பேக் கேமரா போட முடியே. அப்படியே ஊட்டி கிளைமேட் மாதிரி இருக்குது. சரியா? நேற்று எதுக்கு லைவை கட் பண்ணேன் வச்சேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லிக்கிறேன். அந்த ஆள் பேசுகிறானா நான் பேசுகிறேன்னா எங்களுக்குள்ளே முடிச்சுக்கணும். மூணாவதாக இருக்கிற அந்த சம்மந்தக்காரமெல்லாம் உள்ளே வர்றதுக்கு ரைட்ஸே கிடையாது, வேலையும் கிடையாது. அப்புறம் நான் வேறு மாதிரியெல்லாம் பேச வேண்டியது வரும். உங்களுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை எனக்கு தெரியுமா முன்ன பின்னா? இல்லை நான் எப்படி வந்தேன், நாங்கள் எப்படி பழகணும், நாங்கள் ஜெயிலுக்குள்ளே இருக்கும் போதெல்லாம் அப்படியே அண்ணங்காரர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு என்ன ஒரு சிப்பு வாழைப்பழத்தையும் மிச்சர் முறுக்கையும் வாங்கிட்டு வந்து ஜெயிலுக்குள்ளே பார்த்தீங்களா? நான் கேட்குறேன். நான் பேசுகிறேன்னா வேறு மாதிரிலாம் பேச வரும். அப்புறம் எல்லோரும் சேர்ந்து கொந்தளிக்கிற மாதிரி ஆகி போயிடும். எல்லோரும் சேர்த்து அப்படியே இடியப்பச்சிக்கல் மாதிரி ஆக்கி விட்ருவேன். அதனால் உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பேசுங்க. அவர்கிட்ட பேச உங்களுக்கு ஏதாவது இருக்குது விஷயம் இருக்கா பேசுங்க. என்கிட்ட உங்கள்கிட்ட பேச விஷயமே கிடையாது. என்கிட்ட பேசுகிறதுக்கு உங்களுக்கு முதல்ல உரிமையும் கிடையாது. நீ பணக்காரனாக இருங்க, இல்லை வந்து தெருவில் இருக்கிற பிச்சைக்காரனாக இருங்க, இல்லை அண்டா பிரியாணி பார்த்தாலும் தட்டை தூக்கி வச்சு சுற்றியில் உட்காந்து கும்மி அடிங்க. சரியா? இப்படி வந்து ஒரு பையனை கல்யாணம் பண்ண வேண்டிய வயசில் போய் உட்காந்துக்கிட்டு காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் சால்ரா தட்டுவீங்க. உங்களை மாதிரிலாம் சால்ரா தட்டெல்லாம் எனக்கு பிடிக்காது. சரியா? அதனால் உங்கள் விஷயத்தை நீங்கள் நிப்பாட்டிக்கங்க. ரெண்டாவது சொல்கிறேன், நான் வந்து டூர் போனேன். அதாவது இந்த சண்டை ஏன் வந்துச்சுன்னா நல்லா கேட்டுக்கங்க. இவன் எவனுக்கு உண்மையாக இருக்கிறான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்ககிட்ட நல்லா உட்காந்துக்கிட்டு விடிய 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 வீடியோ கால் பேசுறது. புச்சி நான் உனக்கு தான் உண்மையாக இருக்கேன், உனக்கு மட்டும் தான் நான் எல்லாத்தையும் திறந்து காட்டுறேங்கிறது. அடிபட்டோட பார்த்தா பூராத்தையும் அவுத்து இவங்ககிட்ட காமிச்சிக்கிட்டு இருந்தா. அடிபட்ட அன்னைக்கு இவன் தான் போய் உட்காந்துக்கிட்டு மருந்து தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். இது புச்சிக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் நேற்று என்ன சொன்னேன், என்கிட்ட பேரனை கூட்டிக்கிட்டு நான் ஸ்வீட் வாங்க போகிறப்பானே, சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இல்லை கூட்டமாக இருக்குது, நான் போகிறேன்னா என்னன்னு தெரியலன்னா, சரி 8 மணிக்கு மேலே ஆகும், சரி போகிறானா போகலையா மாவு வாங்கிட்டு வர சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணேன். ஏன்னா வண்டியும் கிடையாது. ரெண்டாவது எங்கள் ஏரியா பூரா இந்த திருப்புரம் விட்றது பூரா தேர், ஒரே கூட்டம், போக முடியாது வர முடியாதுங்கனால உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்ல. அப்படிங்கிறனால போகிறவன் எதுக்கு போய் சொல்கிறேன்? நான் போய் உள்ளே போய் பார்க்குறேன், அவன் லைவ் காட்டுறான். அப்போவே நான் நினச்சேன் இவனும் சோடி போட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ கூட்டம், ரெண்டாவது பப்பு வேறு இருந்துச்சு. அந்த பையனை வந்து சின்ன பையன் கீழே விழுந்துருவேன், இல்லைனா அவனுக்கு உட்கார தெரியாது, அவன் வாட்டுக்கு விளையாட்டு வாக்கில் ஏதாவது விற்கிதுன்னு சொல்லி விழுந்துட்டா என்ன பண்ணுறது? அதனால் போனோம் அப்படின்னு சொல்லி நான் போய் ஃபோனுக்குள்ளே கண்டுபிடிச்சி. ஏன்னா நான் இப்போயும் சொல்கிறேன், எங்கள் அம்மா 2 நாள் வந்து இருந்துச்சு. 1 ரூபா நான் கையில் கொடுத்துருப்பேனா சொல்லுங்கள்? அதுவாக பஸ்ஸு காசை போட்டு வந்துச்சு, திருப்பி அதுவாக பஸ்ஸு காசை போட்டு இந்த என் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட 300 ரூபா கொடுத்து இதை என் பேரனுக்கு கொடுத்துருப்பா. பாவம், நான் சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டேன் சண்டையில். அவன் கூட என்னை இது பண்ண மாட்டேங்கிறேன், அவன் ஏதோ ஒரு ஞாபகத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 300 ரூபா காசை கொடுத்துட்டு போச்சான். நான் ஏதாவது கொடுத்துருக்கேனா? என்னை பொறுத்த வரைக்கும் 1 ரூபாயாக இருந்தாலும் நான் கணக்கு காட்டி தான் செலவழிப்பேன். வர்ற சம்பளம் எதுக்கு கொடுத்துருக்கோம், மிச்சம் எவ்வளோ என்ன இருக்குன்னு சொல்லி இந்த பாருங்கள் டைரி போட்டு நான் அதை காட்டக்கூடாதுங்கிறனால நான் பேசாமல் இருக்கேன். காட்டுறேன்னா எல்லோரும் வாயை பொழுது ஐயோ இதுவா அதுவா அப்படின்ட்டு புள்ளி விவரமாக எழுதி வச்சுருக்கேன். எதுக்கு செலவு. நான் எனக்கு பிரியாணி வாங்குறது கூட எவ்வளோ, அந்த அண்டா அரிசி சிக்கனு இதெல்லாம் எவ்வளவு செலவு அப்படின்னு சொல்லி அதை தனியாக எழுதி வச்சுருக்கேன். எழுதி வச்சு செலவு பண்ணும்போது சரி நீ போகிற சின்ன பையனுக்கு வாங்கி கொடுக்குறேன். நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இவன் எவ்வளோ பெரிய எச்ச பொறுக்கி, இவன் எவ்வளோ பெரிய தேடா முண்டாங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அன்றைக்கி நான் மட்டன் வச்சு தின்னமா, இவன் உடனே அந்த சின்ன பையனை வச்சுக்கிட்டு பழைய சோறு திங்கிற மாதிரி வந்து வீடியோ போட்டு காமிச்சால. அந்த பக்கத்தில் இருந்த உப்பு கண்டான் ஆட்டுக்கறி, 2 கிலோ ஆட்டுக்கறி. இவன் என்கிட்ட என்ன ப்ராடு சொன்னான்னு தெரியுமா? 5 கிலோ பீஃப் வாங்கி கொடுத்தேன், 5 கிலோ போட்டால் தான் காஞ்சு சுண்டி 2 கிலோ மட்டனாக வரும் அப்படின்னு அதில் ஒரு ப்ராடு. திங்கிற சோத்துலேயே இவன் ப்ராடு பேசும்போது இவன் திங்கிற சோறு எங்கே செரிக்க போகுது? எப்பா உப்பு கட்டை வாங்கி கொடுத்தா எங்கள் ஆட்டுக்கு போடுவாங்க. ஏதோ இந்த பழைய சோத்துக்கு தொட்டுக்கிட்டு நானே நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், எனக்கு அது போட தெரியாது, இந்த நெல்பேட்டையில் விற்றுச்சுன்னா வாங்கிட்டு வேணான்னு பல வருஷமாக கேட்டேன். எப்போ முதல்ல வந்ததுலேருந்து கேட்டேன், அவன் வாங்கி கொடுக்கலாம், நானும் அதை விட்டுட்டேன். அப்படிங்கும்போது 5 கிலோ நான் பீஃப் வாங்கி கொடுத்தேன், அவள் காய போட்டது 2 கிலோ மட்டனுங்கிறது எனக்கு கண் கூட தெரியுது. மட்டனுக்கும் பீஃபுக்கும் எனக்கு தெரியாதா? பீஃப் வந்து ரொம்ப ரேட்டு கம்மி, 400 ரூபாயா 500 ரூபாயா தான் வரும் கிலோவே. அப்படிங்கும்போது அதிலே ஒரு பொய். சரி வாங்கி கொடுக்குறேன், இல்லை பழைய சோறு தின்னுக்கிட்டு நாங்கள் பழைய சோறு திங்கிறோம், கூத்தியாவுக்கு மட்டனும் கறியும் மீனும் வாங்கி கொடுக்குறான்னு சொல்கிறாளே இந்த ஊருக்கு அவுத்து காமிச்சா அவுசாரி. இதே அன்றைக்கி போகிறப்ப இறால் வாங்கி கொடுத்தது, மீன் வாங்கி கொடுத்து 1 கிலோ மீன் 1200 ரூபா. ஏன் முன்னாடி தான் பேசுகிறேன், நான் தான் அட்ரஸ் சொல்லி விட்றேன். 1200 ரூபாய்க்கு வாங்கின மீன். அது என்ன மீன்? கிழங்கா மீன். இப்போ கண்ணை பார்த்தாலே தெரியுது அது நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் தான். கடைசியில் அந்த மீனையும் தூக்கி கொட்டாலும் நல்லா சமைச்சு தின்றுருக்காங்க. நான் அதுக்கப்புறம் இறாலும் மறுநாள் வந்து தான் அந்த பீஃபு அரிசி எண்ணெய் பருப்பு எல்லா மல்லிகை சாமானும் வாங்கி கொண்டே கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வீடியோ எடுத்து காட்டக்கூடாதான், இதெல்லாம் வீடியோவில் சொல்லக்கூடாதான். எப்படி கறி வாங்கி கொடுக்குறது, மல்லிகை சாமான் வாங்கி கொடுக்குற வரைக்கும் வாங்கி நல்லா வலிச்சு நக்கிக்கு வேணாம், நல்லா தின்னுக்கு வேணாம். கறி 3 பூரா வாங்கி திங்கிறது இங்கே, ஆனால் கலட்டி விடிய காட்டுறது அவங்கிட்ட. அதே மாதிரி
இங்கே கறிமீன் சமைச்சா மட்டும் அங்கே வீடியோ போடுறீல்ல, ஏன் அதே மாதிரி அங்கே கறிமீன் வாங்கி கொடுக்குறப்போ எனக்கு இங்கே பழைய சோறை வச்சு தின்னுபிட்டு வீடியோ போட தெரியாதா? நாங்கள் எத்தனையோ நாள் பழைய சோறை வச்சுக்கிட்டு தான் தின்னோம். இந்த நேரத்தெல்லாம் ஒன்றுமே இல்லை. முதல் நாள் வாங்கின சிக்கன் அதை பரட்டி தான் 65 போட்டு கொடுத்தேன். நான் நேற்று ஒன்றுமே வைக்கல, வெறும் ரசம் வெறும் சோறு தான். இதுக்காக நாங்கள் வச்சுக்கிட்டு ஐயோ நான் இன்றைக்கி ரசம் தான் சாப்பிட்டேன், இவன் குடும்பத்துக்கு போய் கறிமீனை வாங்கி கொடுத்துட்டேன், அன்றைக்கி 1200 மீன் வாங்கி கொடுத்துட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, திங்கிறத கூட அளவாக திங்கணும், அளவாக வாழன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா சீதேவி இருக்குது பார்த்தியா, சீதேவிங்கிறது கூட புட்டு நேற்று எவ்வளோ டம்ளர் உங்களுக்கு இப்போ காமிச்சேன், எந்த பானையில் உழ வடித்தேன், நான் 2 பேத்துக்கு தான் போட்டேன். ஐயோ இந்த சோறு 10 தலையை கஞ்சி கிடக்கு நம்ம கூட குடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது 3 பேர் சாப்பிட்டு இன்னும் தண்ணி ஊற்றி இருந்தால் கிடக்குது. காட்டவா 1 டம்ளர் தான் நான் போட்டேன், சின்ன பானை. எங்கள் 2 பேத்துக்கு வரைக்கிற பானைக்கு 3 பேருக்கு வடித்து 3 பேருமே சாப்பிட்டான். நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், இப்போலாம் எனக்கு சாப்பாடு எடுக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி வாங்கி கொடுக்குறதெல்லாம் வந்து நல்லா தின்னுக்கிறான். யாருக்கிட்டே உங்ககிட்ட வந்து குடும்பத்துக்கு செய்ய மாட்டேங்கிறான், பப்பாடிக்கு செய்கிறான், இதை செய்கிறாங்க போது ஏன் வாங்கி கொடுக்குறத சொல்ல மாட்டேங்கிற? கள்ள புருஷன் திட்டுவானா? நேற்று நைட்டி வாங்க போயிருக்கா, யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, யாருக்கிட்டையும் எதுவும் பண்ணிடாதீங்கன்னு உங்ககிட்ட என்ன பண்ணுறது தெரியுமா, வாங்கியே திங்கிறது இல்லை. ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அப்படி தான் 1000 ரூபா கொடு, 1500 கொடுன்னு வாங்கிக்கிறான். திருப்பி இடையில பார்த்தா மீன் ஆர்டர் போடு, கறிமீன் ஆர்டர் போடு, எனக்கு இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடு. சரி பேரந்திங்கிறியா மயந்திங்கிறியா வாங்கி கொடுக்குறேன். ஏங்க அந்த ஆள் மயனுக்கோ பேரனுக்கோ வாங்கி கொடுக்குறேன், நான் செஞ்சு கொடுக்குறேன், சாப்பிட்றோம் திங்கிறோம், முடிச்சு போச்சு இல்லை உள்ளதை சொன்னால். ஏன் திருட்டுத்தனமாக இவங்கிட்ட வாங்கி தின்னி இவன் வாங்கி கொடுக்குறத ஏன் இந்த மீடியாக்குள்ள உட்காந்து சொல்ல மாட்டேங்கிற? நேற்று இவ போகவே இல்லை, சமதகரமா வீட்டில் இருக்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணியிருக்கா. ஆனால் இவன் கூட போய் 4 நைட்டி வாங்கியிருக்கா. அதை இவன் வாங்கி கொடுத்தானா அவன் வாங்கி கொடுன்னு கேட்டாளான்னு எனக்கு தெரியாது. கூடவே போனாங்களாம். அப்படியே பழையில பிடிச்சிக்கிறதுக்கும் பப்பு இருக்கிறதுக்கும் என்னமா ஒரு நடிப்பு. போனே நைட்டி கேட்டால் வாங்கி கொடுத்தா வந்தேன் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. இங்கே சுற்றி அங்கே சுற்றி அதை நான் கண்டுபிடிச்சி நான் கேள்வி கேட்டு நீங்கள் எல்லாரும் கேட்கலாம், ஏண்டி அவன் என்ன யாருக்கு அப்பாடிக்கு செஞ்சேன்னா பொண்டாட்டிக்கு தான் செய்றேன். பொண்டாட்டி மாதிரி இருக்கணும் சரியா, பல பேருக்கு பொண்டாட்டியாக இருக்கக்கூடாது. இவன் அப்படி தான் நான் கூட இருக்கும் போதே தானே ஆனந்துக்கிறவன் குடும்பம் நடத்தினேன், ஆனந்துக்கிறவன் புருஷங்கிறத ரெக்கார்டாக வச்சிருக்கேன். என்னமோ நான் குடும்பத்தோட டூர் போகக்கூடாதாங்கிறேன், குடும்பத்தோடய உட்காந்து கூட்டியே கொடுத்துருக்குறேன். நீ உட்காந்து இத்தனை புருஷனை பார்த்துருக்கேன் 4 வருஷமா சரத்து. அதே மாதிரி அவன் நானாவது போய் அடிக்கடி வெளியூரை போய் குத்தால் அடிக்கிறேன், அந்த கூட்டம் இந்த கூட்டம்னு போடுறேன். ஏன் அடிக்கடி சரத்து வந்து கூட்டம் போட்டுட்டு போகிறது தெரியாதா பாவம்? இல்லைனா வந்து நீ கூட்டம் போடுறதுக்கு இல்லைன்னா நீ போய் கூட்டத்தை போடு, நீ போய் எல்லாம் பண்ணிட்டு வா. ஆனால் ஒருத்தி ஆம்பளை சுகம் இல்லைன்னு சொல்லாமல் சொல்கிற பற்றியா, நீ புருஷனே கிடையாது, பச்சை பொறுக்கி பையன், பச்சை கூட்டி கொடுக்குற பையங்கிறது நல்லா தெரியுது புரியுதா? ஒரு பொம்பளை இப்போ நான் தான் இருந்தேன், மாத கணக்காக வந்து இந்த ஆள் இல்லை, உட்காந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே குடிக்க சோறாக்குன்னு சொல்லி அப்படி இருந்து கூட அந்த வீட்டுக்குள்ளே தான் நான் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சேன். என்னமோ இவங்க வந்து இப்போ எங்கேயும் போனாலோ இதை பண்ணாலும் அவன் எங்கேயோ இருக்கேன் இவன் எங்கேயோ இருக்க, ரொம்ப கவலையாக இருக்குது போல இருக்குடா. ஏன்னா பல பேரை பார்த்து இவனே பழக்கி விட்டுருப்பான் போல இருக்கு, பல பேரை இவனே அனுப்பி விட்டுருப்பான் போல இருக்கு. அதனால தான் பாவம் அக்காவுக்கு அரிப்படுத்தணும் அண்ணனுக்கு வந்து அப்படியே அது சிம்டம்ஸ் காட்டுது போல இருக்கு சரியா. இது ரெண்டுக்கு இதுதான் வேலை. வேற வாழ்க்கையில் என்ன சாதிப்போம் என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் அதெல்லாம் லட்சியம் கிடையாது. படுக்கிறது திங்கிறது படுக்கிறது. இவன் எப்படி தெரியுமா, இவன் எனக்கு டகால்ட்டி காட்டுறன்னு சொல்லி தெரியாமல் பூரா அங்கே பண்ணுறது. அவன் என்ன பண்ணுறது தெரியுமா, இவங்கிட்ட பிடுங்கி திங்கிறது, இவங்கிட்ட கள்ளக்காதல் பண்ணுறது, இவங்கிட்ட எல்லாத்தையும் தொடர்ந்து காட்டுறதும், இவங்கிட்ட அப்பப்போ என்னென்ன வேணுங்கிறது வாங்கி திங்கிறது அவனுக்கு தெரியறதில்ல. அங்கிட்ட அவள் அல்வா கொடுக்குறது, இவன் இங்கிட்ட அல்வா கொடுக்குறது. கேட்டால் பொண்டாட்டிக்கு புருஷன் செய்ய மாட்டானா, புருஷனுக்கு பொண்டாட்டி சப்போர்ட் பண்ண மாட்டாலும், இருக்கிற 2 பேரையும் கூமுட்டை யாரு பூச்சி என்னையும் கூமுட்டையாக்கி எங்கள் தலையில் நல்லா விளக்கண்ணையை வச்சு தேய்க்கிறது. இவன் குடும்பத்தோட போகிறேன். நான் என்ன சொன்னது கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். பேரங்கூடையோ மயங்கூடையோ போகாதுன்னு சொன்னால் தான் தப்பு. இவளை கூட்டிகிட்டு போகிறேங்கிறீல்ல, சரி அதே நான் சொல்கிறேன், இவங்களை கூட்டிகிட்டு போகிறேங்கிறீல்ல, அதே மாதிரி தான் நாங்கள் குடும்பத்தோட புருஷனோட போகும்போது நீ சொன்னீங்க எங்கே போனாலும் என் சூர்யா சுத்தமாக வருவான்னு. அதே தான் நான் உனக்கு கேட்குறேன், நல்ல கோயிலாக பார்த்து சத்தியம் பண்ணி நீ இப்போ நல்லபடியாக போயிட்டு வா, நான் உனக்கு ஒன்றுமே கேட்க மாட்டேன்னு. நீ நல்லா உங்கள் அம்மா மேலேயோ இல்லை சூடத்து மேலேயோ நீ ஏற்றி சத்தியம் பண்ணு. நான் போனால் கற்புக்கரசியாக வருவேன்னு உனக்கு தெரியுமில்ல. ஏன் நாங்கள் குடும்பத்தோட கோயில் குளத்துக்கு போகிறோம், உன்ன மாதிரி குற்றாலத்துக்கு போய் கும்மி அடிக்க மாட்டான், அங்கே போய் உட்காந்துக்கிட்டு கள்ளக்காதல் நான் பண்ண மாட்டேன் புரியுதா? என் மனசு என்ன அனுமதி இல்லாமல் யாரோட மூச்சு காத்து கூட என் மேலே படாது. அந்த மாதிரி நீ குடும்பம் போது ஊர் மேலே போகிற அவசாரியவே பொண்டாட்டிங்கும் போது அவன் குடும்பத்தையே விட்டுவிட்டு ரோட்டில் சுற்றிக்கிட்டு என் பொண்டாட்டி பிள்ளை தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரனோ மென்டலோ அவன்கிட்ட எச்ச கிளாஸுகளை கழுவுறானோ இல்லை எச்சல எடுக்கிறானோ பொண்டாட்டி பிள்ளைக்காக வாழ்கிறான்ல. உன்ன மாதிரி ஒரு கூத்தியா தெரிக்கல, அவளை மாதிரி 50 வயசில் ஒரு 50 புருஷன் தேடல இல்லை. இப்போ வரைக்கும் அவுத்து காட்டுறதுக்கு அவளும் நீ கூட்டிகிட்டு போய் ஏற்காட்டில் போய் ஏறுறதுக்கும் வந்து வச்சுக்கல இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு கோயில் குளத்துக்கு நாங்கள் போகக்கூடாதா? இப்போ வரைக்கும் அவன் புருஷன் இல்லைன்னு ஆகி போச்சா? புருஷன் தானே. நீயே பொண்டாட்டிங்கிற ரெக்கார்டு இல்லாமல் ஆப்ரேஷனுக்கு ஒரு புருஷன், ஆதார் கார்டுக்கு ஒரு புருஷன், கரிமீனுக்கு ஒரு புருஷன், இப்போ கலட்டி காட்ட ஒரு புருஷன், கலட்டி காட்டி 10 பவுன் கேட்டது ஒரு புருஷன், இத்தனை புருஷனை வச்சுக்கிட்டே பொண்டாட்டிங்க போது அவன் எவங்கிட்ட கழட்டி காமிச்சேன்? எந்த கூத்தியால் வச்சிருக்கேன்? இல்லை நான் எந்தெந்த புருஷங்கிட்ட இப்போ வரைக்கும் கழட்டி காமிக்கிறேன்? ஒருத்தன் தானே கழட்டி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். சொல்லு பார்ப்போம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, போறியா பேரன் தான் நான் கேட்டேன், பேரன் கேட்டானா பேரனோட மயனோட போ. அவங்க அப்பா இல்லாமல் தான் அவன் இருக்க மாட்டான். ஏன் அத்தம்மா இல்லைன்னா இருக்க மாட்டான் அவன்? நான் கேட்குறேன். இல்லை இவன் தான் பார்த்து புடி தடவிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காளா? நான் கேட்குறேன். இவனை சாக்காடு வச்சு தான் உங்ககிட்ட நல்லா பிடுங்குறா. இவனை சாக்காடை வச்சுக்கிட்டு தான் எல்லா காயும் நகர்த்துறாங்க குடும்பமே, மொத்த குடும்பமும் சேர்ந்து. எப்படி இவன் கிடக்கிறப்பெல்லாம் யாருக்கும் கண்ணு தெரியாதான், இவன் முடியாமல் இருக்கிறப்பெல்லாம் யாரும் கூப்பிட்டு நல விசாரிக்க மாட்டாங்களாம். ஆனால் காசு தேவை கரிமீன் தேவை நான் மட்டும் ஃபோனை அடிச்சு தள்ளுவாங்களாம். எப்படி அந்த சின்ன பையில வச்சு
காய் நகர்த்துறது. அவங்க கேட்டால் கௌரவ குறைச்சல் ஆயிடுவான். நான் என்ன கேட்குறேன், நைட்டி வாங்க போனேன்னா போய் சொல்லுவோம் புச்சிக்கிட்ட, ஆமாம் போனேன் 4 நைட்டி வாங்கி கொடுத்தாரு நான் வாங்கிக்கிட்டு வந்தேன் வண்டியில் போனேன்னு சொல்லு. அவன் வந்து என்கிட்ட சொல்கிறேன் எல்லாத்தையுமே. அவன் சொல்லாட்டினாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். என்ன ஆயிருக்கு ஏதாயிருக்கு எதன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மூச்சை கூட நான் கண்டுபிடிப்பேன். அந்தாலும் அதே மாதிரி தான். நானே அவனை அவ்வளோ தூரம் கண்டுபிடிக்கிறேன்னா அவன் எப்படி என்னை கண்டுபிடிக்கிறான்னு உங்களுக்கு தெரியாதா? நான் விடுற மூச்சா இருந்தாலும் சரி, நான் எதுவும் இதில் இருந்தால் கூட இவள் பாலா நினப்பில் இருக்காளா இல்லை நம்ம நினப்பில் இருக்காளா இல்லை வந்து வேறு எது நினப்பில் இருக்கானான்னு கண்டுபிடிச்சிருவேன். இவன் கூட வாழ்றதெல்லாம் அவ்வளோ சாதம் நீங்கள் நினைக்கிறீங்க. வெளியே இருந்து இவன் சிரிக்க வைக்கிறான்னு ரொம்ப நல்லா வேணும். இவன் கூட நெருக்கமாக பழகுனாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட கேளுங்க. அப்போ தான் உண்மை என்னன்னு தெரியும். நான் என்ன ஒன்று தப்பானவளா இல்லை வந்து ஊருக்கு நான் கெட்டவதான், ஆனால் பழகுறவங்களுக்கு நான் எப்படி இருப்பேன்னு தெரியும். அதே மாதிரி இவன் ஊருக்கு நல்லவனாக இருப்பேன், ஆனால் கூட இருக்கவளுக்கு என்னென்னலாம் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியும். சும்மா வந்து யாரும் அப்படியே ஏசி காரு கட்டிலு மெத்த நகை நட்டெலாம் எவனும் கொடுத்து வச்சுக்க மாட்டாங்க. புரியுதா? இவனை மாதிரி கண்டவனுக்கு நானும் அவுத்து காமிச்சிக்கிட்டு எவன்டையா திறந்து காமிச்சிக்கிட்டு தேனா வேலை பார்த்தேன்னு வச்சுக்க, எனக்கு நல்லா பெரிய சாமானா தூக்கி வச்சுட்டு இவனும் போயிடுவேன். சரியா? அதனால் நான் என்ன சொன்னேன், டூர் போறியா தாராளமாக போய்க்க, அவளை கூட்டி போறியா தாராளமாக போ. ஆனால் ஒரு கண்டிஷன், நானும் என் குடும்பத்தோட கோயில் உழவன் நான் போவேன். மாதத்தில் ஒரு வாட்டி என் புருஷனை பார்க்க போவேன். என் புருஷன் நாங்கள் புள்ள குட்டியோட ஏன்னா வளர்ந்துட்டேன். அப்படிங்கும்போது நானும் என் புருஷனோட போகிறேன். நான் என்ன அவன்கிட்ட போய் படுத்து சல்லாபாமா பண்ண போகிறேன். இவங்க இவ்வளோ பெரிய பயலுக 2 பேர் இருக்காங்க. இவங்க இருந்தாலே நீ நான் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறதுக்கே நமக்கு அருவருப்பாக இருக்குது, ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. நான் எப்படிங்க போய் அவன் இத்தனை வருஷம் வாழாதவன்ட்ட போய் அவன்கிட்ட போய் படுத்துருவானோ இல்லை அவனை தொற்றுவானோ இல்லை அவனை ஏதாவது ஒன்று பண்ணுறோம் நீ ஏன் நினைக்கிற? ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஷார்ட்ஸ் போடும்போது வீடியோ போடும்போது மக்கள் பொண்டாட்டி புருஷன் அவங்களுக்கு செஞ்சால் என்ன தப்புக்கும் போது ஏன் அதே என் புருஷன் கூட பண்ணும்போது ஏற்றுக்க மாட்டாங்களா? அவன் புருஷன் கூட நீங்களே நியாயத்தை சொல்லுங்கள். இப்போ குடும்பத்தோட பொண்டாட்டியோட போகிறேங்கிறால நான் என் புருஷன் கூட போகிறதுக்கு இவன் இது பண்ண மாட்டேங்கிறான். காலையில் அப்படி தான் ஏன் உனக்கு என்ன அவனை பார்க்கணும் இருக்கா கிளம்பி போடி தேனா அப்படிங்கிறானே. உனக்கு ஏன் கொந்தளிக்குது? என் புருஷன் நான் பார்க்க போகிறேன், உனக்கு ஏன் கொந்தளிக்குது? நீ திட்டத்தனமாக எடுத்து கூட்டிகிட்டு போனியே, போய் நைட்டி வாங்கி கொடுத்தியா, நான் இது பண்ணேனா? அப்படி தானே அடுத்தவங்களுக்கு இருக்கும். நீ 7 வருஷமா 6 வருஷமா பார்க்காம உட்காந்துருக்க விட பார்க்க போகிறேன்னு சொன்னதுக்கே அவனுக்கு குத்துது கொட்டையுது நோண்டுது வலிக்குதே. அப்போ நீ வந்து நான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவளை போய் என் பொட்டாட்டி அது புள்ளா குட்டி பேரன்னு வாழ்ந்துட்டா கூட சரி பொண்டாட்டி ஐயோ பரவாயில்லையே ஒரு குடும்பத்துக்காக ஒரு பொம்பளை வாழ்றடே இந்தடா போடா எதுக்கு என்ன கேட்குறாளா இந்த 5ங்கிற இடத்துல பார்த்தா செஞ்சுட்டு வாடா அப்படின்னு நானே அனுப்பி வைப்பேன். அங்கிட்டு கழட்டியும் காட்ட விட்டு ஊர் மேலேயும் விட்டுக்கிற. ஊர் மேலே விட்டவளுக்கு பாவம் தாகம் எப்படி தீருன்னு சொல்லி பேசுகிற. நீ புருஷனா பொறுக்கியா புரோக்கரானே தெரியல. அப்படி இருக்கிறதுல நான் போய் புருஷனை பார்த்தா என்ன தப்பு? உனக்கு ஏன் குடையுது, உனக்கு ஏன் குத்துது, உனக்கு ஏன் வலிக்குது? ஏன் அப்படியே நான் போனோன்னா அவன் மல்லாந்து படுத்துருவேனா? இல்லை வந்து நான் வந்து அப்படியே அந்த அரிப்புக்கு தான் நான் அலையிறேன். நான் கேட்குறேன், நீ மட்டும் என்ன மல்லா அப்படியே படுக்க வச்சு மல்லாந்து தள்ளுறியாங்க? இல்லை அதுதான் வேணாம் அதுதான் சொல்லிட்டு வாழ்க்கையில் நான் எதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இவனை காலேஜுக்கு படிக்க வைக்கணும், அடுத்து என்ன இந்த ஒரு வீடு வாசம் வாங்கணுமே, ஒரு இடத்த வாங்கணுமே, நகை நட்ட நாளை வாங்கி சேர்க்கணுமே, காசு பணம் இருந்தால் தான் மதிப்புன்னு சொல்லிட்டு நான் அந்த ரூட்டில் போய்கிட்டு இருந்தா நீ ஏன் அப்படி போகிற? நான் கேட்குறதுல ஏதாவது ஒன்று தப்பா? நீ குடும்பத்தோடு போகிற மாதிரி என்னையும் குடும்பத்தோடு விடு. நானும் பிள்ளைகளை சந்தோஷத்துக்காக அவங்க 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க அப்பா கூட எப்படி இருக்காங்கிறத நீ பார்க்கணும்ல. ஏன்னா அவங்க பாவம் அவங்க ஏதோ அப்பாவை பட்டுப்படாத மாதிரி என்னமோ அவன் கள்ள புருஷன் மாதிரியும் நீ என்னமோ நல்ல புருஷன் மாதிரி ஒரிஜினல் புருஷன் மாதிரி நீயும் படுக்க வந்த நாயிட்டேன். வப்பாட்டி புருஷன் தான். என்னைக்கா இருந்தாலும் நீ புருஷன் ஆக முடியுமா? வப்பாட்டி புருஷன் தான். இல்லை புருஷங்கிற இடத்துல வந்து அவன் பேரில் நீ கையெழுத்து போட முடியுமா? போட முடியாது. புரியுதா? அவன் எங்கேயும் போய் கையெழுத்து போடுமா? நீ போய் புருஷன் கையெழுத்து போடுமியா? போட்டிங்கன்னா தான் அதுக்கப்புறம் சட்ட சிக்கல் இருக்குது. சரியா? அதனால் என்ன சொல்கிறேன்னா எனக்கு வந்து திருப்பி டென்ஷன் ஆகி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன்னா 3 மணி கமாண்ட் லைவ் இன்றைக்கி வந்து விழுதுகளில் நான் போடலை. ஏன்னா நான் இன்றைக்கி சமைக்கவும் இல்லை எதுவும் பண்ணலை. அதனால் இருக்கிற சோறு இது ரசம் கிடக்குது, 2 அப்பளத்தை பொரிச்சிட்டு சோறு வச்சுட்டு சாப்பிட்டு பேசாமல் இருக்க போகிறேன். அவன் இட்லி பொங்கல்லாம் வாங்கிட்டேன், நான்லாம் தொடலை. நேற்று நைட்லேருந்தே நான் சாப்பிடல. எனக்கு ஒரு பூனாவும் வேணாம். சரியா? நானே சோத்தை வச்சுக்கிறேன், கஞ்சி சோறை வச்சு நானே குடிச்சுக்கிறேன். அவன் வேலை பூனாவை மட்டும் அவன் வேணா பார்த்துக்க சொல்லு. அவன் கூட்டியும் கொடுப்பேன் காட்டியும் கொடுப்பேன் கழியும் கூட போவேன். இவனை மாதிரியே ஈத்தரை பைய சிரிக்கி நான் கிடையாது. சரியா? கூழோ கஞ்சியோ இருக்கோ இல்லையோன்னு குடிச்சுவிட்டு நான் வாட்டுக்கு சிவனேன்னு இருப்பேன். நீ குடும்பம்னு போது என்னையும் குடும்பத்தோட விடு. அவனை பார்க்கணாது விடு. எங்களை குடும்பத்தோட ஒரு பேசுறதுக்காக எல்லாம் கொடு. நீ இப்போ நான் இங்கே டிக்கெட் கொடுத்துறோம் அங்கே டிக்கெட் இங்கே நீ நல்ல ஆம்பளையாக இருந்தால் இந்த இதே பாட்டி கோயிலையோ இல்லை தூண்டில் கருப்பு கோயிலையோ அந்த தூண்டி கருப்பு மேலே சத்தியமாக நீ போன்னு சொல்லு. நான் போகிறேன்னா இல்லையான்னு பாரு. நீ இவ்வளோ தூரம் பண்ணும்போது நான் பண்ண மாட்டேன் நீ நினைக்கிறியா? நான் போக மாட்டேன்னு சொன்னேன். திருச்செந்தூர் 2 வாட்டி போயிட்டு வந்தேன். அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன். சும்மா இருக்கவளையும் நீ தான் சொரிஞ்சு விட்டு அவனை பார்க்குற மாதிரி வச்சு அவனே மக்கள் பார்க்கணும்னு நினைப்பாங்களா? அந்த பாலா இது யார் தாங்க அந்த பாலா? நம்மளும் பார்ப்போமே சொல்லி பார்க்க மாட்டாங்களா? என் தங்கச்சியை பூரா பார்க்காதுங்களா? இந்த பயலுக பூரா சரி யார் தான் அந்த பாலா மாமான்னு சொல்லி கேட்காதுங்களா? பார்த்துட்டு போட்டுமே பார்த்தவொடனே கருப்பு கலைய போதா? இல்லை வா எந்த கோயிலில் போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி எவனை எதுவும் பண்ணிட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணணுமா? வா பண்ணுறேன். எந்த கோயிலில் பண்ணுவோம் என்ன பண்ணுவோம்? இல்லை வேறு எதாவது ஆஸ்பத்திரி கூட்டு போய் செக்அப் பண்ணுறியா? வா பண்ணு. அதுக்கு நான் வர்றேன். அந்த அளவுக்கு ஈனத்திரமலை அப்பெல்லாம் நினச்சிருந்தா உனக்கு டிமிக்கி கொடுத்துட்டு பல பேரை நான் பார்த்து பாயை விரிச்சிருப்பேன். கலட்டி காமிச்சு பல லட்சம் சம்பாரிச்சிருப்பேன். சரியா? ஒன்றை மாதிரிலாம் அங்கிட்டு போய் கலட்டி காட்டுன்னு சொல்லி கரிமீனை வாங்கி கொடுத்துட்டு இங்கிட்டு வந்து இந்த நலவே வேஷம் போடுறவெல்லாம் நான் கிடையாது.
எதுவாக இருந்தாலும் சரி அனுசரித்து நான் வாடகை இருந்துட்டு போகிறவங்க தான் ஏன் பழக்கம் ஓன் பழக்கம் அப்படி தெரியுமா. அதனால உனக்குலாம் திங்கிற சோறு செரிக்க மாட்டேங்குது. சோறை தின்னுட்டு என்னையவே நீ நான் கேட்குறேன் சோறு போடுறவளையே நீ அழுக வச்சு மனசு நோக விட்டு அவள் கண்ணீர் போய் வந்து சாபம் சும்மா விடுவாங்களே. ஏன் கண்ணீர் சாபம் முதல்ல உடனே சும்மா விடுமாடா. என் கையிலே சோத்தை தின்னுட்டு என் கூடயே படுத்துக்கிட்டு என் கூடயே வாழ்ந்துக்கிட்டு என்னையவே நீ பேசுறிய உனக்கு செரிக்குமா. உனக்கு முதல்ல திங்கிற சோறு செரிக்குதா. முதல்ல சோறு நமக்கு ஒரு நேரம் அண்ணா போடுறவங்கள முதல்ல மனசை கலங்க விடக்கூடாது. கலங்க விட்டால் நல்லாவே இருக்க முடியாது, நாசமாக தான் போகணும். சரியா? அதனால் 3 மணிக்கு கமெண்ட் வேணிய வீடியோ வேணால் விழுதுகளில் போடுறேன்டி. ஓகேவா? பாய். இது கூட உங்களுக்காக தான் இந்த பிள்ளைய ஃபோன் பண்ணி அக்கா வீடியோ போடுக்கா ஏக்கா அப்படி இருக்கேன்னு சொன்னனால நான் போட்டேன். சரியா? பாய்டி பிள்ளைங்களா.